Vidyakumar IS Academy Institute for your success. So first news உங்க சம்பந்தப்பட்ட நியூஸ் தான். என்ன அப்படினா அரசு ஊழியர்களுக்கான 9 புதிய சலுகைகள் அப்படினு பார்க்கறோம் வந்து. சோ இப்ப அரசு ஊழியர் ஆக போறவங்களுக்கு வந்து இப்பவே வந்து படிகள்லாம் உயர்த்திட்டு இருக்காங்க. 2026 ஆம் ஆண்டு வந்து பே கமிஷன் வரும். சோ அப்ப salary அப்படின்றது வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆக போகுது அப்படி சொல்லி பார்க்கறோம் வந்து. சோ இதெல்லாம் மனசுல நினைச்சிட்டு நல்லா படிங்க. இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அரசு பணியில போய் உட்கார்ந்தன்னு சொல்லிட்டு. சோ ரஃபேல் போர் விமானத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்திய கடற்படையை மேலும் வலுப்படுத்தும் விதமாக 64000 கோடி மதிப்பில் வந்து 26 கடற்படை பயன்பாட்டு ரஃபேல் போர் விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்ய இந்தியா பிரான்ஸ் நாடுகளிடையே ஒப்பந்தம். அப்ப எங்க இருந்து கொள்முதல் பண்றோம் இந்த விமானத்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்ஸ் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சோ கடற்படையின் ஐஎன்எஸ் வந்து விக்ராந்த் போர் கப்பல். அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு போர் கப்பல் அப்படின்றதே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அது கேட்பாங்க. சோ அதுக்கு அடுத்து பிரான்ஸ் நாட்டின் வந்து டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் வந்து இந்தியா கொள்முதல் செய்யப்படும். நம்ம ரஃபேல் போர் விமானம் தயாரிச்சு கொடுக்க போறது யாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடைய டசால்ட் அப்படின்னு ஏவியேஷன் நிறுவனம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நிறுவனத்தில் வந்து இந்தியா விமானப்படைக்காக ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்கள் அப்படின்றது வாங்கியிருந்தாங்க. இப்ப அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 26 போர் விமானங்கள் வாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து இந்தியா கொள்முதல் செய்ய உள்ள தற்போது கடற்படையின் பயன்பாட்டுக்காக ஒற்றை இருக்கை கொண்ட 22 விமானங்கள் 2 இருக்கைகள் கொண்ட 4 போர் விமானங்கள் என மொத்தம் வந்து 26 ரஃபேல் போர் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்பட உள்ளன அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்த போர் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஃபேல் எந்த நாடு பிரான்ஸ் எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் கதை வந்து ஆனா நம்ம கேட்க வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். கடற்படை ஐஎன்எஸ் வந்து விக்ராந்த் அப்படின்ற போர் கப்பல் அப்படின்றது இதெல்லாம் கீவேர்டு. அந்த கீவேர்டு தான் நமக்கு ஆன்சரா வரப்போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஒப்பந்தத்தின்படி ஒப்பந்தம் கையெழுத்தான 5 ஆண்டுகளில் போர் விமானம் வந்து விநியோகத்தை டசால்ட் நிறுவனம் தொடங்கும். 2030ஆம் ஆண்டுக்குள்ள வந்து 26 விமானங்களை இந்தியாவிடம் ஒப்படைத்து விட அறிவிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாங்கின போர் விமானத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ரெக்கையை வந்து மடக்கிக்கலாம். ஏன்னா போர் கப்பல்ல வந்து இடம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம ரன்வேல அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிலத்துல வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் அங்க வந்து பார்க்கிங் பண்ணி வச்சிடலாம். அதே போர் கப்பல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 26 விமானங்களை நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து இட வசதி வந்து இருக்காது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விமானத்தை வந்து மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். வந்து டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு பாக்குறோம் ஃப்ரெண்ட். சோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்ட்ரைட்டா எங்க போறோம் அப்படின்னா திருக்குறள் தான். நம்ம தமிழ் தொடர்புடையது அப்படின்னு பாக்குறோம். சோ திருக்குறள்ல என்ன குறள் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. சோ சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார்கோல் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவனின் கொள்கையாக. மாசற்றவனின் கொள்கையா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்டுறாங்க. இப்ப எப்படி கேட்கறாங்க அப்படின்னா அதாவது குறள் கொடுக்கறதே கிடையாது. வள்ளுவர் வந்து மாசற்றவனின் செயலாக எதை சொல்றாரு மாசற்றவனின் கொள்கையா எதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தல் அப்படின்னு தான் மாசற்றவனுடைய கொள்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நமக்கு யூனிட் 6லயும் கேள்வியா கேட்டுறாங்க. அதே மாதிரி பொது தமிழையும் கேள்வி கேட்டுறாங்க. அப்போ ஒரு குறள் படிக்கும்போது அந்த குறளை வள்ளுவர் சொன்னதை நம்ம என்ன பண்ணணும்னா ஆழமா மனசுல நிறுத்தணும். வாழ்க்கைக்கு நம்ம அந்த தத்துவத்தை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தக்கூடிய தத்துவம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தேர்வுல கேள்வியா வந்துருது அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? அடுத்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரை பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு முக்கியமானது ஜியோகிராஃபி பேஸ் பண்ணி இன்னைக்கு கிளாஸ்ல அத நேத்து நம்ம பார்த்த டாபிக்லயும் இது வந்து முக்கியமானதா நம்ம சொல்லலாம். இப்ப கைலாஷ் மானசரோவர் ஏரி கருகே அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல பிரம்மபுத்திர ஆறு வந்து உற்பத்தி ஆகிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து சோ அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நேத்து பார்த்த கணவாய்கள் அதுலயும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ கைலாஷ் மானசரோவர் யாத்திரையில் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களான கைலாய மலை மற்றும் மானசரோவர் ஏரி சீன கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்ப மானசரோவர் ஏரி கைலாஷ் அப்படின்ற மலைத்தொடர் வந்து எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா சீனா கட்டுப்பாட்டுல இருக்கு திபெத்ல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சீன கட்டுப்பாடு திபெத்துன்னு தான் சொல்லுவோம். வந்து சீனாவின் திபெத் நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா திபெத் அப்படின்றது ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டா வந்து சைனா வந்து வச்சிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா எப்பனாலும் திபெத் வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். வந்து இதுதான் வந்து சீனாக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் கூட. ஆனா இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா பஃபர் ஸ்டேட்டா திபெத் இருந்தாதான் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றதுனால இந்தியா வந்து தொடர்ந்து சீனா கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சீனாவின் திபெத்னு சொல்லி ஒருபோதும் சொல்றதே கிடையாது. உத்தரகாண்ட் திபெத் இடையிலான லிபுலே கணவாய். அப்போ உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியால இருக்கு. அதுக்கும் திபெத்துக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னா லிபுலே கணவாய் இருக்கு. இங்க என்ன போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனான்னு போடல. இங்கேயும் நம்ம என்ன டிப்ளமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். சிக்கிம் திபெத் இடையிலான நத்துல்லா கணவாய் அப்படின்னு பாக்குறோம். வந்து சோ இங்கே என்ன பண்றோம் அப்படின்னா சீனான்னு போடாம என்ன திபெத்னு போறோம். வந்து இந்த மாதிரி தான் எக்ஸாம்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க திபெத்துக்கு பதிலா சீனான்னு கொடுத்துருவாங்க. அதனால நான் சொல்றேன் அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். வந்து ஓகேவா? அடுத்து வந்து அது ஹைலைட் ஆனது எக்ஸ்ட்ரா ஹைலைட் ஆயிடுச்சு. இது இம்பார்ட்டன்ட். இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கோல் கீப்பரும் வந்து ஜூனியர் அணியின் தற்போதைய பயிற்சியாளரும்
பிஆர் ஸ்ரீஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது பெற்றார் அப்படின்னு பார்க்குறோம். வந்து பிஆர் ஸ்ரீஜேஷ் அப்படின்னு எந்த துறையை சார்ந்தோன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா எந்த விளையாட்டு பிரிவுனா கேட்டாங்கன்னா விளையாட்டுத்துறை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கி அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இதுக்கு முன்னாடி கோல் கீப்பராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய பயிற்சியாளராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். வந்து அதுக்கப்புறம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானவர்களாக கருதப்படுறவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த நடிகர் அஜித்குமார் வந்து கலை பத்மபூஷன் விருது வந்து பார்த்தீங்கன்னா பெற்றார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து கிரிக்கெட் வீரர் வந்து அஸ்வின் விளையாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கே தாமோதரன் சமையல் கலையிலையும் பத்மஸ்ரீ விருதை பெற்றார்கள். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இம்பார்ட்டன்ட். பத்மஸ்ரீல ஒரு சிலரை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்ப பத்மஸ்ரீ அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் வந்து அஸ்வினும் அதே மாதிரி கே தாமோதரன் சொல்லி சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இவ்வளவுதான் ஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட்.